தமிழகத்தில் உள்ள வங்கிகளில் 100 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் நோட்டுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலத்துடன் செய்தியாளர் ராஜ்குமார் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தற்போது நம்மோடு இருக்கார். நாம் அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வங்கியில வாடிக்கையாளர் ரூபாய் நோட்டு மாற்றம் செய்தால் 2000 ரூபாய் நோட்டு தான் கிடைக்குது, 100 ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது காரணம் திட்டமில்லாம அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கி முன்கூட்டியே இதெல்லாம் அவங்க அதிகமாக 100 ரூபாய் 50 ரூபாய் தாள்களை இன்றைக்கு தயார் செய்திருக்கணும். அதன் காரணமாக இன்றைக்கு எல்லா வங்கிகளுக்கும் ரொம்ப தட்டுப்பாடு இருக்கின்ற. அதன் காரணத்தினால் கிளைகளில் தட்டுப்பாடு, ஏடிஎம் கருவிகளில் தட்டுப்பாடு. அதனால இன்றைக்கு அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவங்க 4000 ரூபாய் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கு 2000 தாள்களை கொடுக்குறாங்க. அவங்க போய் அதை சாதாரண கடைகளில் மக்கள் பொதுமக்கள் எப்படி பண்ணுவாங்க? அதனால பொதுமக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க வங்கி மேல. இது ரிசர்வ் வங்கி தான் பொறுப்பு. திட்டமிடாதது அரசாங்கத்துடைய தவறு. இன்னைக்கு ஏடிஎம் செயல்படும், பெரும்பாலான ஏடிஎம் செயல்படல. அதே போல இன்னமும் வரிசையில் நின்றுதான் பணம் மாற்றம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. பல கிராமங்கள்ல போய் பணம் சேராம இருக்கு. இயல்பு நிலைக்கு எப்போ திரும்பும்? கேள்விக்குறிதான். காரணம் இந்தியாவில் சுமார் 40,000 கிராமப்புற கிளைகள் இருக்கின்றன. இன்னும் அங்கெல்லாம் வங்கியுடைய கருவூலங்களிலிருந்து முழுமையாக பணம் பட்டுவாடா போய் சேரவில்லை. அது மாதிரி ஒரு 37,000 ஏடிஎம் கருவிகள் இருக்கின்றன கிராமப்புறங்கள்ல. நிச்சயமா அங்கேயும் பணம் இருக்க வாய்ப்பில்லை. அதனால அங்க பாதிப்பு கிராமப்புற கிளைகள்ல அதிகமாக இருக்கும். ஆனா அங்கதான் தேவை அதிகம். ஏன்னா சாதாரண மக்கள் இருக்கிறாங்க. இது ரிசர்வ் வங்கி உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று நேற்றுக்கு எங்க தொழிற்சங்கத்திலிருந்து நாங்கள் கோரியிருக்கின்றோம்.